அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் கிழிஞ்சு போனால் அரிசி பை இருந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு பக்கம் மட்டும் அரிசி பை கட் பண்ணி எடுத்துருக்குங்க. இந்த அரிசி பை நீங்கள் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பழைய ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கோங்க. பழைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு இது போல் நீங்கள் அரிசி பை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவோட கொஞ்சம் மட்டும் பெருசாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் துணி போல் நான் போட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி துணி நீங்கள் அடியில் போட்டு விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு அரிசி பை நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரிசி பை எடுத்து கரெக்டாக நம்ம துணி மேலே வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணி ஃபுல்லாகவே சின்ன சின்னதாக நீங்கள் மடிச்சுட்டு அரிசி பை துணியுமே நீங்கள் 2 சேர்த்துட்டு இது நாலா பக்கம் நீங்கள் சேர்த்துக்கணும். நாலா பக்கம் சேர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போல்லாம் நீங்கள் நூல் ஊசி வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் எனக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் திருப்பிச்சிக்கலாம். இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. நீங்கள் பாத்திரம் கழுவி முடிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த பையை ஏதாச்சும் ஒரு மூளை நீங்கள் வச்சுட்டதுக்கப்புறம் கழுவி வச்ச பாத்திரம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் கமுத்தி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்காது, துணி மேலே அப்படியே கிடக்குங்க. பாத்திரம் நமக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இதையும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.